சொன்னையில் ஏன் வரல அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. இந்த செவ்வாய் ராகுல பிடிவாதம். என்ன பிடிவாதம்? மிருக பிடிவாதம். மிருகம் எப்படி கீழே படுத்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. மிருக குணம். செவ்வாய் ராகு சேர்ந்துருந்துன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணுக்கு மிருக குணம் ஆக்டிவ் ஆயிடும். இந்த ராகு யாரு கூட சேருது அந்த குணத்தை அப்படியே, அதான் நான் அப்படியே சொன்னேன், குண மாற்றத்தை தருபவர் ராகு. மிருக குணம், ஒன்றுமே அசைக்க முடியாது, யார் சொன்னாலும் கேட்காது. சுருப்பா சொன்ன சோபாவில் தான் படுத்து தூங்குவாங்க, கட்டில் போய் படுக்க மாட்டாங்க. பெட்டில் போய் பண்ணால் படுக்காது. கட்டில் நீ யார் வீட்டில் போய் பாருங்கள், சோபா மேலே படுத்து தூங்குச்சுன்னா அந்த பிள்ளைக்கு இருக்குதுன்னு அர்த்தம். போனோடனே கண்டுபிடிச்சிக்கலாம். பொண்ணை பார்த்தா அழகாக படம் வரையுமான்னு கேட்டு பாருங்க. ஆமாம் அப்படின்னா முடிஞ்சது. அப்படி தான் ஒரு நாளைக்கு உனக்கு இருக்குதுடா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த பிள்ளை வந்தீங்கன்னா எங்கள் பிள்ளை ஆர்ட்ஸில் நம்பர் 1ங்க அப்படின்னு கத்திரிக்கை எடுத்து நீங்கள் சுருக்கமாக இன்னொரு விஷயத்தை கேட்டுங்க. ரொம்ப லாஜிக்காக சொல்கிறேன். டெய்லர்லாம் இருக்காங்களா, பொம்பளை டெய்லர், அவங்க வீட்டுக்காரரை பாருங்கள், வேலைக்கே ஆக மாட்டாங்க. பெஸ்ட் எழுதி கொடுத்துடலாம். ஏன் நீ என் சம்சாரத்துக்கு ஒருத்தர் வந்தார். எங்கள் வீட்டில் என் சம்சார திருப்பூர் பக்கம் போகிறனால பிசுறு பார்ப்பாங்க. இதை எதுக்குங்க பிசுறு பார்த்துட்டு இருக்கிறாங்க? மிஷின் நான் 2 மிஷின் தரேன் தைக்க சொல்லுங்கண்ணா. ஐயா நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டேன். அருமையாக ஜாக்கெட் தைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு புருஷன் வேலைக்காகாது. இப்படி போட்டால் தான் ஜாக்கெட் எனக்கு ஜம்முன்னு இருக்குது அப்படிம்பாங்க பொம்பளை. முடிஞ்சது, அவள் லைஃப் முடிஞ்சது. அந்த பொம்பளை சொல்லிக்குவாங்க, அங்கே ஜாக்கெட் கொடுத்து தைச்சா தான் அப்படி பிட்டப் அப்படிம்பாங்க. ஆஹா, அப்போ நான் நினைப்பேன் அவன் வாழ்க்கை முடிஞ்சிடான், அவனு என்ன கதிக்கு ஆளாயிட்டுக்கிறான்னு தெரியலையே பாவம் அப்படின்னு சொல்லணும். என்ன காரணம்? செவ்வாய் ராகுனா கத்திரிக்கின்னு வரும். கத்திரிச்சிட்டே இருக்கும். ட்ரிங்க்ஸ் அடிப்பான், வேலைக்கு போக மாட்டான், தின்ன தூங்கியாக இருப்பான், சோம்பேறியாக இருப்பான். நீங்கள் அருமையாக ஜாக்கெட் தைக்கிற சம்சாரத்தை வேலை முடிஞ்சது. வீட்டில் தையல் மிஷின் இருந்தாவே அந்த குடும்பத்தில் பிரச்சனை தீராது. எழுதி வச்சுக்கணும். சண்டை கட்டுறதுக்கு டைம் பத்தாது, 24 மணி நேரம் பத்தாது. ஏன் வேலை செய்யறக்கா? இல்லை, சண்டை போடுறது. இன்னொரு 4 மணி நேரம் சேர்த்து கொடுங்க ஆண்டவனே அப்படிம்பாங்க. நீங்கள் பாருங்க, செவ்வாயிரா நீங்கள் ஒன்று டெய்லர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அம்மாள்கிட்ட சொல்லிடலாம், உன்ற புருஷன் ஒன்றுக்காகாது, வேலைக்கா, ஆமாங்க அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் ஜாதகவே பார்க்க வேண்டியதில்லை. இதெல்லாம் லாஜிக்கு. அந்த விஷயம் இருக்கிறது தான் அதை விரும்பி தைப்பாங்க. மற்ற பொம்பளை தைக்க தெரியாது. ஒரு ஜாக்கெட் தைச்சாங்க வரமாட்டாங்க. ஒன்று இந்த கடை ஊக்கு போட முடியலைம்பாங்க, இல்லை கையை போட முடியலைம்பாங்க, எல்லாம் போட்ட வரும் எத்திலையும்பாங்க, இப்படி எல்லாம் ஒன்று சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அந்த அமைப்பு நம்மகிட்ட கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம சமைச்சார் நல்ல சமைச்சார், அதனால் கொடுத்தா அவளுக்கு தைக்க தெரியாது, தைச்சா ஜாக்கெட் போட முடியாது. மனைவி கணவன் மனைவி பயங்கரமாக சண்டையாக இருந்து அந்த பொம்பளை தைக்குதோ அந்த பொருள் கொண்டு கொடுங்க, ஒன்றுமே வேண்டாம், சூப்பராக தைச்சு கொடுங்க. அளவுனா அக்யூரேட்டாக இருக்கும், ஸ்கேன் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? இது அப்படியெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் அந்த காரணம் அவங்களுக்கு தான் அது பிடிக்கும். செவ்வாய்க்கு சேர்ந்துருந்தா அந்த பொண்ணு 1-2 வேலை தான் செய்யலாம், டாக்டர் வேலைக்கு போகுது. அடுத்தவனை சித்திரவதை பண்ணுறது, திருகுப்பட்டு பல் டாக்டராக இருப்பான். பல் டாக்டருக்கு படிக்க சொல்லிங்கன்னா சூப்பராக படிக்க கஷ்டமாக இருப்பாங்க. செவ்வாய்க்கு இருந்ததுன்னா அவன் புருஷனை நினச்சிட்டு இங்கே ஒரு திருகு உன்னை வந்தவனை புருஷனை நினச்சிட்டு அவனை அடிக்க முடியல, இங்கே நினச்சிட்டு இந்த நாயினால நான் இப்படி கொடுமைக்கு ஆளாயிரும், ஒரு திருகு அப்படிம்பா. நேற்று எனக்கு அப்படி தான் பல்லு வலி. உண்மையிலேயே நான் இன்றைக்கி மீட்டிங் வர முடியாதுன்னு நினச்சேன். கூப்பிட்டு முதல்ல ஏன் இங்கே பாரு வீங்கி இருக்கு பாருங்க, ஒரு பக்கம் எச்சா இருக்குது பாருங்க, தமாசிட்டு என்னங்க இது ஒரு பக்கம் வீங்கி இருக்குது பாருங்க. இந்த வீங்கி இருந்தால் எப்படி பேசுகிறேன்னு வச்சுங்களா, வீங்காமல் இருந்தால் பாரு. நேற்று நான் வர முடியாது, நேற்று போய் பல்ல பிடுங்குறோம் 2:30 மணிக்கு, பல்லு வலி ஒன்றுமே உள்ள. அந்த ஆள் போனால் பல்ல பிடுங்கிடலாமான்னா பிடுங்கிறியானா ஒரே ஸ்டாண்ட் படக்கம் பிடுங்கி விட்டான். ஒரு கட்டிங் பிளேயராட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒரு ஊசி போட்டாங்க, பிடுங்கி தாங்க கொண்டு போங்கட்டான். ஒரு சில்லறை இல்லைன்னா இன்னொரு பல்ல பிடுங்கிடுவான், நடக்குது வடிவேல் சொன்ன மாதிரி. ஆனால் ஒரு பல்ல போட்டு பிடுங்கிடுங்க போகணும். இப்போ இருந்தால் வீக்கு நைட்டு சம்சாரம் தைலம் போட்டு எங்கள் பாப்பா வெடி வரைக்கும் நான் வேறு எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் ரெடியாக பண்ணி வச்சுக்கிறேன். அவர் நம்மளை நம்பி சொல்லிட்டாரு, போகாமல் இருந்தால் சங்கடமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டுங்க. வீக்கம் பாருங்கள் அப்படி லேசாக இருக்குது, இருந்தாலும் போயே தீர்வு அப்படின்ட்டு வந்துட்டேன். சரிங்களா? இது மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகனுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். பெண்களுடைய தீராத முரட்டு பிடிவாதத்தையும் முரட்டு அகம்பாவத்தையும் யார் சொல்லையும் மதிக்காத ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் ராகனுடைய இணைவு தான் அந்த வேலை செய்யும். அவருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வரக்கூடிய கணவர் அந்த செயல்பாட்டில் ஒருவர் 5 விஷயத்தில் 1 நாள் இருப்பார். ஜாடிக்கேற்ற மூடி இல்லாமல் இருக்கும், கன்ஃபார்ம். அது என்ன பொருத்தம் பார்த்தாலும் சரி, அந்த பொருத்தத்தில் அது மாறி போயிடும். ஜாடிக்கேற்ற மூடி இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒரு மூடி போட்டு, இப்போ இந்த மூடிக்கெல்லாம் ஜாடிக்கேற்ற மூடினா ஒழுகாது, ஏதோ ஒரு மூடி போட்டு ஒழுகுதுன்னு சொல்லிட்டு தெரியுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தோன்னே சொல்லுவேன், செவ்வாய் கேது சேர்ந்துருக்கான், இது ஜாடிக்கேற்ற மூடி இல்லைங்களே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா
இந்த காலத்தில் கணவர்களுக்கு செவ்வாய் மேலே பெண்களுக்கு வந்து பல்லில் சொத்தை ஒழுகுதல், பல்லை பிடுங்குதல், அல்லது பல்கள் மூலம் பிரச்சனை, இல்லை கணவர் மூலம் பிரச்சனை, இல்லைன்னா சகோதரன் மூலமான பிரச்சனை, அல்லது இட சம்பந்தமான பிரச்சனைகளை தரக்கூடிய காலம். அதே மாதிரி கணவருடைய தம்பி இருந்தால் அவங்களால ஏதாவது தொந்தரவுகள் பெண்களுக்கு தரும் செவ்வாய் மலர் ஆகும்போது. அதே மாதிரி நம்முடைய உடம்புல ரத்த காரகனாக இருக்கிறான் செவ்வாய். ராகி என்பவர் கிருமி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ராகி என்பது கிருமி. அப்போ நம்ம ரத்தத்தில் கிருமி உண்டாகக்கூடிய காலகட்டம், அதை ஞாபகம் வச்சுங்க. ரத்தத்தில் கிருமிகள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம்னு அர்த்தம். இருக்கிற கோச்சாரத்திலே செவ்வாய் மேலே போகும்போது தான் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். கிருமிகள் நம்மளுக்கு தொற்றுகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குன்னா அப்போ அந்த காலத்தில் தான் நமக்கு வந்து கொரோனா இந்த மாதிரி கிருமிகள்லாம் அந்த ஜாதகருக்கு அட்டாக் ஆகக்கூடிய வாய்ப்பு. கொரோனாவுடைய இருந்துன்னா அப்போ செவ்வாய் ராகு போதா நமக்கு கொரோனா வர கிருமினால் தொந்தரவு, இப்போ கொரோனாவும் கிருமினால் வர்றது, இந்த மாதிரி கிருமினால் வரக்கூடிய நோயெல்லாம் வரப்போகுது. நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்கிறது நம்ம உணரக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதலே வந்து நமக்கு வீட்டுக்காரருடைய தீய குணம் இருந்துன்னு வச்சுங்களேன், செவ்வாய் ராகு போகும்போது அவருக்கு மீண்டும் அதிகமான தீய குணமாக மாறுவாங்க. ரொம்ப கெட்ட எண்ணங்கள், நம்மளுடைய செயல்பாடு நமக்கு விரும்பத்தக்காத செயல்பாடை செய்வார். அன்னைக்கு முதல்ல அரை கோட்டை குடிச்சிருந்தாருன்னா அன்றைக்கி 1.5 கோட்டை குடிப்பார்னு அர்த்தம். மேலே போகும்போது ஃபுல்லாக தண்ணி போடுவார், யார் சொன்னால் கேட்க மாட்டார், யாருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார். குறிப்பாக நம்முடைய வீட்டுக்காரர் நம்முடைய பேச்சை எப்போ கேட்க மாட்டார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் மாறும். இதில் இன்னொரு நகைச்சுவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சாரம் கடந்து போயிடும். அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, இதை தான் நம்ம மறந்துடுறோம். இதை சொல்லிடுவோம்னு எல்லாரும் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரகத்துக்கு பரிகாரம் உண்டு, பழக்க தோஷத்துக்கு பரிகாரம் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுங்க. கெட்ட நேரம் வரும்போது தண்ணி ஓடுவேன், அந்த ராகு கடந்து போயிடும், மறுபடியும் தண்ணி ஓட்டிருப்பேன். அது கிரக தோஷம் பழக்க தோஷமாக மாறிவிடும். எனக்கு செவ்வாய் மேலே ராகு போகும்போதெல்லாம் தண்ணி ஓடுவார், கெட்ட பழக்கம் வரும்னு சொன்னீங்க. அதெல்லாம் தாண்டி 5 கோட்டிக்கு அந்த பக்கம் போயிடுச்சு, இன்னும் தண்ணி ஓட்டுக்கிறாருங்க. என்ன பண்ணுறதுன்னா கிரக தோஷம் கொஞ்சமாக இருந்தால் அது பழக்க தோஷமாக மாறிவிடும். பழக்க தோஷத்துக்கு பரிகாரம் கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த காலத்தில் வந்து சொத்துக்களில் கையெழுத்து வாங்கிறது, இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து பூர்வீக சொத்து, தாய் வழி சொத்து, தகப்பன் வழி சொத்துக்களை நம்மளை கூப்பிட்டு நைஸாக கையெழுத்து வாங்குவாங்க, நம்மளை ஏமாற்ற பார்ப்பாங்க. அந்த காலத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா, இன்னும் இதை பற்றி நிறைய சொல்லலாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா புதன் மேலே போகும்போது, இது ரொம்ப குறிப்பாக நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். புதன் மேலே போகும்போது புதனுக்கு ராகுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்காது. ரொம்பவுமே புதனுக்கு ராகுக்கு பிடிக்காது. அப்போ புதன் மேலே போகும்போது என்ன மாதிரி தொந்தரவு நம்மளுக்கு தரப்போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல தோல் சம்மந்தமான பிரச்சனையை தரப்பாப்பார். ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய, முகத்தில் எல்லாத்துக்கும் தெரிகிற இடத்துல தான் ராகு பண்ணுவார், தெரியாத இடத்துல ராகு எப்பவுமே பண்ண மாட்டார். ராகுனுடைய குணமே எல்லாத்தையும் தெரிய வைக்கிறதா ராகுனுடைய குணம். அப்போது அந்த முகத்தில் தான் வந்து தேமல், இந்த மாதிரி தோல் சம்மந்தமான ஸ்கின் அலர்ஜிகள்லாம் வரும். ராகு போகும்போது அந்த ஸ்கின் சம்மந்தமான ஒரு சின்ன வயசாக இருந்ததுன்னா, அந்த காலத்தில் தான் சின்ன வயசு ஒரு 16-17 வயசு பெண்ணாக இருந்ததுன்னா, ஒரு 25 வயசுக்குள்ளே இந்த காலகட்டத்தில் தவறான சினாதகத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய காலம். அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது தனியாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் வருதுன்னா கிடையாது, ஒரு சிலருக்கு தான் வரும். ஏன் ஒரு சிலருக்கு வரல அப்படிங்கிறதுக்கான லாஜிக் இருக்குது. அதை நான் உங்களுக்கு டைம் இருந்தால் விளக்க சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா, நரம்பு சம்மந்தமான உபாதையை தருவார். நரம்புகளை வந்து நல்லா ரத்தோட்டம் இல்லைம்பாங்க, இல்லை சுகர் பாதிப்பெல்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா புதன் மேலே ஆகும்போது அப்போ தான் இவங்களுக்கு கால் நரம்புலாம் பாதிக்கி காலில் புருடாக வரும். இந்த மாதிரிலாம் தொந்தரவை தரக்கூடிய ரத்த ஓட்டத்தை குறையிறதுனால அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ரொம்ப கெட்ட யோசனை அதிகமாக வரும். புதன்கிறது புத்திகாரன், நல்ல புத்தியெல்லாம் வேலை செய்யாது. அந்த காலத்தில் கெட்ட புத்தி நல்லா வேலை செய்யும், பயங்கரமாக கெட்ட புத்தி வரும். அப்போ தான் நம்ம போய் சிக்கலில் மாட்டுவோம். நல்ல புத்தி இருந்தால் நம்ம தவறான ஒரு முடிவு எடுக்கிறோம். கெட்ட புத்தியெல்லாம் அதிகமாக தூண்டி விடுவார். கூடாய் நட்பு கேடாய் விளையும். அப்போ கெட்ட சினாதகர் நண்பர்கள் எல்லாம் அந்த புதனுடைய அந்த கோச்சாரத்தில் போகும்போது சின்ன பசங்களாக இருந்ததுன்னா கூடாய் நட்பு கேடாய் விளையும். அந்த மாதிரி கூடாத நட்புகள்லாம் அந்த காலத்தில் நம்மளை தேடி வருவாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தோலில் அரிப்பு உருவாகிறது. புதன் இதில் வந்து அரிப்பு உருவாகுது. புதன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே அது கடங்கார கிரகம்னு பேர். புதன் 3க்கு சொந்தக்காரன்.
கல்விக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் கெட்ட விஷயத்துக்கு 5 விஷயத்துக்கு சொந்தக்காரன். கடன், நோய், வழக்கு, எதிரி, வீண்பழி, வீண் விரயம். இந்த 6 விஷயத்துக்கு புதன் சொந்தக்காரன். இந்த 6 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்த கண்டிஷனாக ஒரு பாதிப்பு தருவார்னு அர்த்தம். யாராக இருந்தாலும் சரி, புதன் திசை நடந்தனா இந்த 6 விஷயத்தை சந்திக்காமல் போகவே முடியாது. அது எங்கேருந்து நடந்தாலும் சரி, அது உச்சமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் சரி, நீச்சமாக இருந்தாலும் சரி, ரொம்ப யோகமான இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, புதன் திசை நடந்தால் இந்த 6 விஷயம், கடன், நோய், வழக்கு, எதிரி, வீண்பழி, வீண் விரயம், இதை அந்த 18 ஆண்டு காலத்தில் சந்திக்காமல் போகவே முடியாது. இது அதிகமாக சந்திக்கிறாங்களா கம்மியாக சந்திக்கிறாங்களா அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதன் திசை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே எல்லாருக்குமே புதன் சூப்பரான கிரகம்னு சொல்லுவாங்க. நான் பொதுவாக எங்களுடைய குருநாதர் சொன்னது இந்த புதனில் இது வரைக்கும் கடன் இல்லாமல் யாரும் வாழ்ந்ததே இல்லை, நோய் இல்லாமல் போனதே இல்லை. அவங்க குடும்பத்துக்காக நோய், கடன், நோய், வழக்கு, எதிரி, வீண்பழி, வீண் விரயம், நிம்மதியின்மை இதெல்லாம் தராமல் போகவே போகாது. அதே மாதிரி புதன் திசை வந்தனாவே நமக்கு கடங்கார யோகம் வந்துச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி புதனும் கடங்கார யோகம், குருவும் குரு திசை எங்கிருந்து நடந்தாலும் ஒரு சிறிய கடன் இருந்தே தீரும். குருவில் கடன் இல்லாமல் போகவே போகாது. அதே மாதிரி சனி திசை நடந்துன்னா அவர் ஒரு ஸ்டெப், அது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி ஒரு படி மேலே ஏறியே தீருவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி ராகு திசை நடந்துன்னா அரண் புகுந்த வீடு உறவை அறுக்காமல் போகாது. அப்படின்னு ராகு திசை நடந்தால்